அமைச்சர் சக்கரபாணி சட்டப்பேரவையில் உரையாற்றி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 2 மணி நேரத்தில் சுமார் 160 ஏக்கர் நிலத்தில் 6,40,000 மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்து இன்று ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூண்டி வளர்ந்து வரும் இளைஞரின் எழுச்சி நாயகர், வருங்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது அன்பு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களுக்கும், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் E பெரியசாமி அவர்களுக்கும், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அண்ணன் முனைவர் க பொன்முடி அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தரந்தாழ்ந்த அரிசியை கொடுக்குறாங்கன்னு. நான் அதை இல்லை, நல்ல அரிசி தான் கொடுத்தாங்கிறதுக்காக நான் சொசைட்டிக்கு போனேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு. நான் குடோனுக்கு போனேன். அந்த குடோனுக்கு போனதுக்காக, இந்த நல்ல அரிசின்னு சொன்னதுக்காக என்னை கைது செய்து சிறையில் வைத்த அம்மா உங்கள் அம்மா. இப்போ நீங்கள் பதில் சொன்னவர், அதுக்கு அப்புறம் பதில் சொன்னவர் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு எப்படி இதுக்கு போய் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்லாம் எப்படி கேட்க முடியும்? தயவுசெய்து நினச்சி பாருங்கள். அதெல்லாம் நடந்த கடந்த கால வரலாறு. நீங்கள் சொன்னது உண்மையா இல்லையா சொல்லுங்கள், இதை சொன்னதுக்காக. அப்போ அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, அதில் என்ன இருக்கு? தெரியாது. 1996ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 6ஆம் முறையாக என்னை தேர்ந்தெடுத்து இந்த மாமன்றத்திற்கு அனுப்பிய உயிருக்கும் உயிரான ஒட்டந்தம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், எனது வெற்றிக்கு பாடுபட்ட கழக முன்னோடிகளுக்கும், தோழமை கட்சி நண்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கும் இந்த நேரத்திலே வணங்குகிறேன். 5ஆம் முறையாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கை இந்த மாமன்றத்தில் சமர்ப்பித்த வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26ஆம் ஆண்டுக்கான உணவு மானியமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 14,000 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்தமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.